ஆண்டின் பொதுக்காலம் 17வது வாரம் செவ்வாய்க்கிழமை. புனிதர்கள் மார்த்தா, மரியா, லாசர் நினைவு. யோவான் 11:5 வாசிக்கிறோம். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், நண்பர், உண்மையான நண்பர் கிடைப்பது ஒரு பொக்கிஷத்தை போன்றது, ஒரு புதையலை போன்றது என்று பழைய ஏற்பாட்டு நூல் கூறுகிறது. பெத்தானியாவில் இருந்த லாசர், மார்த்தா, மரியா குடும்பத்தோடு இயேசுவின் இதயம் ஒரு வலுவான பாசப்பிணைப்பால் இணைக்கப்பட்டிருந்தது. இயேசுவுக்கு என்று ஒரு வீடு இல்லை. அவர் தனது சீடர்களின், நண்பர்களின் விருந்தோம்பலை நம்பியிருந்தார். பரிசேய கூட்டங்கள் தன்னை விமர்சிக்கும் போதும், பொறாமைப்படும் போதும், தன்னை நம்பாத போதும் அவர் இளைப்பாறுதலும் ஆறுதலும் தேடியது இந்த குடும்பத்தில். இந்த குடும்பத்தில் அவர் ஓய்வு எடுத்தார். இந்த வீட்டிற்கு வருவதற்கு அவர் பதட்டப்படவே இல்லை. தாமாகவே இருந்து உடலை தளர்த்தி ஓய்வெடுக்க முடியும் என்று நம்பினார். இந்த வீட்டில் தன் பணிவாழ்வின் சுமைகளையெல்லாம் மறந்து நிம்மதியாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்தார். எருசலேம் சென்றபோதெல்லாம் இந்த இல்லத்திற்கு மறவாமல் வருவார். தன்னை பற்றி அக்கறை கொள்பவர்களுடன் சில மணி நேரம் செலவிடுவதற்கு ஆசைப்பட்டார். ஆனால் இன்று ஓய்வு என்ற பெயரிலே வாரம் 5 நாள் வேலை, 2 நாள் IT போன்ற கம்பெனிகளிலே, வாரத்தின் இறுதி நாட்களில் ஒரு ரிசார்ட்டில் அவர்கள் கேளிக்கை, களியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓய்வை பற்றி நாம் சரியான புரிதல் வைத்திருக்க வேண்டும். 2 வரவேற்பை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் இயேசு. பெத்தானியாவின் குடும்பத்தினுடைய வரவேற்பு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. மார்த்தா, மரியா, லாசர் 3 பேருடைய கண்களிலும் இயேசு மகிழ்ச்சியான வரவேற்பை கண்டார். தனது வருகை அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது என்பதை உணர்ந்தார். ஒருவர் தன்னுடைய வார்த்தைகளை கேட்க தனது காலடியில் அமர்ந்து தன்னை விருந்தோம்பியதை கண்டார். அதே வேளையிலே தனக்கு சுவையான சமையலை சமைத்து விருந்து கொண்டாடுகின்ற அந்த வரவேற்பையும் அவர் கண்டார். 3 இந்த இடத்திற்கு அவர் சென்றது மிகவும் தனிமையான இடம். அந்த இடத்தில் இன்னும் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதனால்தான் அவரால் நிம்மதியையும் நிதானத்தையும் இந்த இல்லத்தில் காண முடிந்தது. அந்த நிம்மதியில் அவர் தன்னை மதித்து தான் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அவருடைய இறைவார்த்தையை, வேத சத்தியத்தை கேட்ட இந்த 3 அவரை மிகவும் பாராட்டினர். தனது பாவமற்ற பண்பின் முன்மாதிரிகையால், வார்த்தைகளால் சொல்ல முடியாததை விட அதிகமாக அவர்களுக்கு தன்னுடைய முன்மாதிரிகையால் கற்பித்தார். அவர்களின் சிறந்த குணங்களை பாராட்டினார். எங்கே அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டதோ, திருத்தம் தேவைப்பட்டதோ அப்பொழுது அவர்களை திருத்தினார். அவர்களின் நம்பிக்கையை பலப்படுத்தினார். தம் இதயத்திலும் மனதிலும் இருந்ததை தாராளமாக அவர்களிடம் எந்த ஒரு ஒளிவு மறைவுமின்றி பகிர்ந்து கொண்டார். 4வது உரையாடல். எப்போதும் குறைந்தது 2 நபரை உள்ளடக்கியது உரையாடல். இங்கே ஒரு குடும்பத்தோடு இயேசு உரையாடுகிறார். மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள நம்மை உந்துவது எது? அவருடைய தோற்றமா, திறமையா, சொத்தா? இல்லை. உரையாடல் மூலம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், சுதந்திரமாக பேச முடியும். அவர்கள் வார்த்தை புரிந்து கொள்ளப்பட்டு
பொக்கிஷமாக மதிக்க முடியும். இதற்காகத்தான் நாம் உரையாடுகிறோம். உரையாடல் இல்லாத உறவு உண்மையாகவே வளர முடியாது. ஒருவரிடம் பேசத்தான் அவர்களை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய துன்பங்களில் நாம் அவர்களோடு பங்கெடுக்க முடியும். 5வது, உணர்ச்சிகளை அப்பட்டமாக வெளிப்படுத்தினார். ஆயனில்லா ஆடுகளை பார்த்து அவர் பரிவு கொண்டார். லாசர் இறந்தபோது அவர் அழுதார். எனவே உறவுகளில் மிக முக்கியமாக உணர்ச்சியும் செயல்படுகிறது. இயேசு முழுமையான கடவுளாக இருந்தாலும் முழுமையான மனிதனாக வாழ்ந்தார் என்பதற்கு இந்த 3 பேருடைய குடும்பம் நமக்கு ஒரு உதாரணம். எல்லாவற்றையும் மனித தன்மையில் அவர்களோடு பழகினார், அவர்களோடு உரையாடினார், அவர்களை கடிந்து கொண்டார், அவர்களை பாராட்டினார், அவர்களிடம் தன்னுடைய உணர்ச்சியையும் மிகவும் அப்பட்டமாக வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட உறவு நமக்கு கிடைத்தால் கடவுள் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை இந்த உலகத்தில் கொடுத்தார் என்று நாம் சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசுவை போல நாமும் வாழ கற்றுக்கொள்வோம். ஆமீன்.